ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்ட்ரெக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி. ஸோ திருநெல்வேலி அல்வா பார்த்துருப்பீங்க, மஸ்கோத் அல்வா பார்த்துருப்பீங்க, கருப்பட்டி அல்வா பார்த்துருப்பீங்க, பாதாம் அல்வா, காரைக்கால் அல்வா, பால் அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால் அல்வா, இந்த மாதிரி பல அல்வா பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. இன்னைக்கா ஒரு நாள் ஆப்டிடியூட் அல்வா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைமா ஆப்டிடியூட் அல்வா நான் உங்களுக்கு காட்ட போறேன், ஊட்ட போறேன் 5 கொஷின்ஸ் மூலயமா. ஆப்டிடியூட் கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி அப்படின்றதுக்கு தாங்க நம்ம இதை சிம்பிளா, இதுதான் மீனிங்கு. பட் நிறைய பேர் கஷ்டமான கொஷின்ஸ் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும், பட் அதுல ஈஸியா போடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை தான் நம்ம அல்வான்னு சொல்றோம். நான் ஈஸியான கொஷின்ஸை கொண்டு வரல. ஸோ பிகினருக்கும் இது ஒரு கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய வீடியோவா இருக்கும். ஆப்டிடியூட் அப்போ இப்படி கூட போடலாமா, இப்படி கூட நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்களா, இது நம்ம இவ்வளோ நாள் விட்டு இருக்கோமா அப்படின்னு இருக்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸும் இதை கண்டுபிடிக்கணும். ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னா அதுல 10 கொஸ்டினும் அல்வா கொஸ்டின் இருக்காது. ஒரு 3-4 எக்ஸாம்ல கேட்குறாங்க, அதை தான் கொண்டு வந்திருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். கஷ்டம் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும். அந்த கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். அதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரியா? அல்வா கொஸ்டினை கரெக்டாக கண்டுபிடித்து இலையில எவ்வளோ வச்சாலும் ஃபர்ஸ்ட் எப்படி அல்வாவை எடுத்து சாப்பிட்டு ஜாலியாக ஆகுறீங்களோ அப்படி எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் தான். இப்போ ஒரு சில கொஸ்டின் பார்த்தா ஃபர்ஸ்ட் லைனை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். அதெல்லாம் காட்ட போறேன். அதுதான் அல்வா கொஸ்டின். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன எக்ஸாம்னா எழுதுங்க, எல்லாருக்குமே பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்கலாமா? இது பார்த்தா என்னங்க தோணுது? 15% ஆஃப் 55% ஆஃப் நம்பர் இஸ் ட்ரூ ஃபார். ஓகே, இது பர்சன்டேஜ் பண்ணும் போல, சால்வ் பண்ணும் போல. இதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். 15% ஆஃப் 55% ஆஃப் நம்பர். அப்போ அதெல்லாம் எடுத்து இப்படி எழுதணும் போல. 15% நம்பர் 245 275. அப்புறம் அதுலேருந்து அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதில் 41% கேட்குறாங்க. பட் நீங்கள் ஒரு கொஸ்டின் அல்வா கொஸ்டினா இல்லையான்னு எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஆப்ஷனை தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரூல், ஆப்ஷனை தான் பார்க்கணும். இலையில அப்படி ஓரமாக ஸ்வீட்டை மட்டும் பார்ப்பீங்களா எடுத்தோன்னு, இதெல்லாம் ஓகே ஸ்வீட் என்ன வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஆப்ஷனை பாருங்க. சரி, ஆப்ஷன் இவ்வளோ இருக்கு, இதெல்லாம் என்ன, இந்த ஆப்ஷன் என்ன அதை பாருங்க. 41% ஆஃப் தட் நம்பர் அது இருக்கட்டும். 41% ஆஃப் தட் நம்பர் எக்ஸ் வச்சுக்கோங்க. எக்ஸ் தட் நம்பர், அந்த நம்பர் எக்ஸ் வச்சு ஏதோ ஒரு நம்பரோட 41%ங்க. அப்போ நீங்கள் இது என்ன வேணா வேல்யூ வரட்டும், அதை 41% கூட மல்டிப்ளை பண்ணும்போது அது 41 மல்டிப்ளை ஆகாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் டெமோ கொடுப்பேன். இங்கே பாருங்க, 9 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இது என்ன மல்டிபிள்? 3 மல்டிபிள்னு சொல்லலாம், 9 மல்டிபிள்னு சொல்லலாம். ஆனால் இதை நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது 2 மல்டிபிள் ஆகிடுதா? 18 2 மல்டிபிள். இதை நான் 5ஆல மல்டிப்ளை பண்ணேன்னு வைங்களேன், 9 45 5 மல்டிபிள் ஆகிடுதா? அப்போ சிம்பிள், என்னிலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எக்ஸ் என்ன வேணா இருக்கட்டும், அது கூட ஏதாவது நம்பர் மல்டிப்ளை ஆனால் அது அந்த நம்பர் மல்டிபிளாக மாறிவிடும். இதை நம்ம கோர்ஸில் கத்தி சொல்லியிருப்பேன். இங்கே அந்த ஷார்ட்டாக அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு சம்ம முடிச்சிடுறேன். அப்போ ஆன்சரில் என்ன இருக்கணும்? 41 மல்டிபிள் இருக்கணும். எது 41 மல்டிபிள்? உங்களுக்கு இந்த ஜீரோலாம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா ஜீரோலாம் தூக்கிடுங்க. இன்னொரு ஜீரோவும் இருக்கா, அதையும் தூக்கிடுங்க. ஓகே, ஏன்னா ஜீரோ பிரச்சனை கிடையாது. இதில் எதுங்க 41 மல்டிபிள்? 102வா 123 பாருங்க, சீக்கிரம் பாருங்க. இது நீங்கள் ப்ராக்டிஸில் தான் கால்குலேஷன்லாம் வரும். 41 மல்டிபிள் எது? 41ஓட மல்டிபிள். 41 × 1 41 × 2 41 × 3 அந்த மாதிரி பாருங்க. இதில் கண்டிப்பாக வராதுங்க. ஏன்னா 41 ஜீரோவில் எப்படி முடியும் மல்டிபிள்? இது ரெண்டும் வாய்ப்பு இருக்கு, இது கண்டிப்பா வரும். ஏன்னா 41 × 3 என்னது? 1 3 is 3, 4 3s are 12, 122. இது செக் பண்ணோம் அப்படின்னா மேபி 41 × 2 போட்டு பாருங்க. 1 2 is 2 ஓகே, பட் 4 2s are 8 தானே வருது. ஆப்ஷன் முதல் அல்வாவை வெற்றிகரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. ஈஸியா, சம்மெல்லாம் போடல, பார்த்தீங்க. ஓகே, இப்படி ஆகும். இதுதாங்க நான் மீன் பண்றேன். இந்த மாதிரி 5 வித்தியாசமான அல்வாக்கள் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை நோட் பண்ணிக்கிறீங்களா? பாஸ் பண்ணி பொறுமையா நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? எஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். இது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணுறேன். ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஆப்ஷன் அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இது நான் கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே அல்வா கொஸ்டின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் எக்ஸாமில் இப்போ நடிக்கிறீங்க, எக்ஸாமில் தெரியாது போல பார்க்குறீங்க. ஓகே, இது வந்திருக்கு, பதட்டமாக இருக்குது. நான் 1A ஏன் போட்டிருக்கேன்னா, இப்போ அந்த பார்த்தோம்ல அந்த டெக்னிக்கே ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன். ஒரு ப்ராக்டிஸ், அதே மாதிரி என்னென்ன மாதிரியான வெரைட்டி போட முடியும்னு ஒரே ஒரு சாம்பிள். இப்போ இது அது என்ன டாபிக்? இது பெர்சன்டேஜ் டாபிக். பட் இது பிரைஸ் பர்சன்டேஜ் தான், பட் ரூபாய்கள் வருது, மாறுதா? எஸ். இது வீட், கோதுமை அல்வா. ஓகேவா? சூப்பர். இப்போ ரிடக்ஷன் ஆஃப் 15% இந்த பிரைஸ் ஆஃப் வீட். அப்போ இப்போ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், அல்வா கொஸ்டின்ஸ் அப்படின்னும் போது ஓகே, அப்போ நம்ம கொஸ்டினே படிக்க தேவையில்லை, அப்படியே பார்த்தே போகலாம். அப்படி கிடையாது, கொஸ்டினை படிக்கணும், புரிஞ்சுக்கணும். பட் ஒரு சில வேல்யூஸை வச்சே சம முடிச்சிடும். மீன் பண்ணுறது புரியுதா? எஸ். அப்போ ஸ்பீடாக படிங்க. 15% விலை குறையுது,
ஏதோ ஒரு கோதுமையோட விலை குறையுது, அதனால ஒரு ஹோம் மேக்கர் 6 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. எவ்வளோக்கு? இவ்வளோக்கு. என்ன, இவ்வளோ ரூபாய்க்கு ஏதோ ஒரு கிலோ வாங்கிட்டு இருந்தாங்க கோதுமை விலை குறைஞ்சிருச்சு. ஸோ 6 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அதே விலைக்கு. இப்போ ரெடியூஸ்டு ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ரெடியூஸ்டு ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன்ல இருக்கிறதுலாம் என்ன? ஆப்ஷன்ல இருக்கிறதுலாம் என்னங்க? இந்த 4 என்னது? ரெடியூஸ்டு ப்ரைஸ், வீட்டு குறைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற ப்ரைஸ். சி ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போறோம்னா, இங்க பாருங்க, நான் சொன்னேன்ல இந்த அடுத்த லைன்லாம் படிக்க தேவையில்லைன்னு, இந்த ஒரு வேல்யூ வச்சு சம முடிச்சிடலாம். இந்த வேல்யூலாம் எனக்கு தேவையில்லை. எப்படின்னு பாருங்க, 15% இருக்கா? அந்த 15% என்ன ஆக்சுவலா? எவ்வளோ பர்சன்டேஜ் குறையுதோ அதனை. அதாவது கோதுமையின் விலை ஒரு கிலோக்கு 100 ரூபாய் இருந்துச்சு, இப்ப 15% குறைஞ்சு 85 ரூபாயா மாறுது. ஆனா ஆன்சர்ல 85 இல்லை சார் அப்படின்னு சொல்லுவீங்க. சரியா? ஆக்சுவலா அது அப்படி உடனே மாத்திட்டு பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா, முடிஞ்ச வரைக்கும் கேன்சல் செய்ய வேண்டும். நம்ம 100 ரூபான்றது நம்மளா தானே வச்சுக்கிட்டோம், அது ஒரிஜினல் வேல்யூ இல்லைல்ல, அதனால கேன்சல் செஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி கேன்சல் செய்யுங்க? 2 5 20, இது எவ்வளோ? 5ஆல கேன்சல் பண்ணுங்க. 1 7 7, மீதி 3 7. இதனங்க மினிமம் ஃபார்மேட். மினிமம் இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியுமா? இதுதானே மினிமம். அப்ப இதுதாங்க அந்த ரேஷியோ. அதுல ஒன்று நோட் பண்ணிக்க சொன்னல, டெக்னிக். ஒன்னொன்றுலயும் ஒரு டெக்னிக் சொல்றேன் பாருங்க. எக்ஸால மல்டிப்ளை பண்ணா, 41ஆல மல்டிப்ளை பண்ணா 41 மல்டிப்ளை ஆயிடும். 2ஆல மல்டிப்ளை பண்ணா அந்த சொன்னாலும் அந்த மாதிரி இங்க நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய டெக்னிக் என்ன அப்படின்னா, சிம்பிள். ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ குறையுது, 10% விலை குறையுது, 20% விலை குறையுது, இல்லை ஏறுது அப்படின்னா அதை நீங்க 100 போட்டு கேன்சல் பண்ணி சிம்பிளா வச்சுக்கிட்டீங்க, ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரியல் ஆன்சர், ரியல் வேல்யூஸ் வந்து இதோட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். அதான் ப்ராக்டிஸ். அதே கான்செப்ட் தான். அந்த அல்வாவை தட்டில் தந்தாங்க, இங்க தொன்னையில இலையில தராங்க, அவ்வளவுதான். இதோட மல்டிபிளாகத்தான் இருக்கும். அதாவது இனிஷியலா என்ன வேல்யூ வேணா இருந்துட்டு போட்டாங்க, அது 20 மல்டிபிளா இருக்குங்க. ஃபைனலா என்ன வேல்யூ வேணா இருந்துட்டு போட்டாங்க, அது 17 மல்டிபிளா இருக்கும். அப்ப நீங்க எதை பார்ப்பீங்க? ஃபைனல் பிரைஸ் ஆஃப் வீட் கேட்கறாங்கன்றது இல்லையா? அப்ப 17 மல்டிபிள பார்க்கணும் ஆன்சர்ல. 17 மல்டிபிள் பாருங்க, புரியுது இல்லையா? சிம்பிளா புரியுதுல? 17 மல்டிபிள் நீங்களே சொல்லணும். அது டேபிள்ஸ்லாம் சொல்லி தந்துருக்க மாட்டேன். 17 மல்டிபிள்ஸ் நீங்களே சொல்லணும். ஓகேவா? இங்க பாருங்க, 17 மல்டிபிள்ஸ். 17 மல்டிபிள் 75 தோணுதா? வருதான்னு பட் ட்ரை பண்ணி பாருங்க. 17 மல்டிபிள் 50, 35, 85 கிடையாது. 70, சேச்சா. 65, சேச்சா. கரெக்ட். 17 into 4. 17 டேபிள் முடிஞ்ச வரைக்கும் படிங்க. எல்லா டேபிளுமே ஒரு 20 டேபிள் வரைக்கும் படிங்க. 40, 28, 68 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சுங்க. இது ஒன்று தான் 17 மல்டிபிள். அல்வா சாப்பிட்டு முடிச்சாச்சு. எஸ், சிம்பிள். ஓகே, இந்த மாதிரி பாருங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல்ல டயர் 1ல கேட்டிருக்கிறது தான் நம்ம கொண்டு வருது. அப்ப இதெல்லாம் ஏன் இப்ப பார்த்த உடனே இதை சால்வ் பண்ணணும்னு தோணுச்சுல்ல? பட் இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி இந்த டெக்னிக்ஸ்லாம் கண்டுபிடிச்சி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஏன் நீங்க குயிக்கா போடக்கூடாது? இன்னும் 2-3 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போடலாம்னு சொல்றேன். எஸ், 1A முடிஞ்சு. சரிங்க, இப்போ உங்களுக்கு டெமோ காட்டியாச்சு எப்படி அல்வாவை சாப்பிடணும். அதே அல்வாவை வேற ரூபத்தை தந்தா எப்படி சாப்பிடணும் ஒரு டெமோ காட்டியாச்சு. இதுக்கப்புறம் ஃபயரா ஒரு 4 கொஸ்டின் போட்டு முடிச்சிடலாமா? 1A நம்பிட்டீங்கல்ல? ஓகே, இப்படிலாம் வருது, நம்மளால முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா? இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பரா வச்சுக்கோங்க. வெவ்வேறு டாபிக் கொண்டு வர போறேன். செகண்ட் கொஸ்டின், நம்பர் சிஸ்டம், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். இதை பார்த்த உடனே சொல்லணும், முதல்ல டாபிக் என்னன்னு படிச்சுக்கணுங்க. 30 டாபிக் இருக்கு ஆப்டிடியூட்ல. நம்ம கோர்ஸை பத்தி நான் கடைசியா ஸ்லைட் போட்டு சொல்றேன். அதுல என்னென்ன ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே இவர் என்னன்னு சொல்லிடுறோம். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் போடலாமா? எஸ். 5 டிஜிட் ஃபர்ஸ்ட் அல்வாவா என்னன்னு செக் பண்ணுங்க. 5 டிஜிட் நம்பர். வாட் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ ஆஃப் y பிளஸ் z? ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் அல்வா கிடையாது தான். ஏன்னா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, நீங்க உங்க சீனியர்ஸ் ப்ரிப்பேர் பண்ற சீனியர்ஸ் எல்லாம் கேளுங்க. ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிளியர் பண்ணவங்க, அப்பெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின்ல சிம்பிளா ஏதோ சம்திங் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கேட்பாங்க ஆப்ஷன்ல? எக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, கொஸ்டின்ல YZ வச்சாங்களா? இந்த கொஸ்டின் என்னது? 5 டிஜிட் நம்பர் 45YZ0 இல்லையா? இது டிவிசிபிள் பை 40 சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த மேக்ஸ். Y கேட்கலாம், இல்லை Z கேட்கலாம். ஆனா இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்க, நீங்க வந்து அட்வான்ஸ்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு, எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, காம்படிஷன் அதிகமா இருக்குன்றதுனால Y கேட்க மாட்டாங்க, Z கேட்க மாட்டாங்க. ஏதாவது சேர்த்து விட்டு ஏதாவது வித்தியாசமா பண்ணி கேட்டுருவாங்க. Y பிளஸ் Z கேட்கறாங்க. ஸோ தட் நீங்க எடுத்து போட முடியாது பாருங்க கல்லெஞ்சக்காரர்கள். YZ கொடுத்தா நீங்க அந்த YZ சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருவீங்கல்ல, அதனால அப்படி பண்ணிட்டாங்க. புரியுதா? இருந்தாலும் நம்ம அல்வா சாப்பிட போறோம், அதுதான் விஷயம். என்னன்னு பாருங்க, சிம்பிள். இது 40ஆல டிவைட் ஆகுதா? ஜாலியா இது அடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் அடிச்சிடலாம். அப்ப 45YZ 4ஆல டிவைட் ஆகும். நமக்கு டிவிசிபிலிட்டி ரூல் இந்த சம்ல நீங்க டேக் அவே என்னன்னா, டிவிசிபிலிட்டி ரூல் 4 தான் அல்வா சாப்பிட்றதுக்கு முக்கியமான ஸ்பூனு.
எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த ஸ்பூன் தேவையான பொருள் தான். அப்போ ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுனா என்ன ரூல்? சிம்பிள். இப்போ நான் கண்ணாபின்னான்னு ஒரு நம்பர் எழுதுறேங்க. கண்ணாபின்னான்னு ஒரு நம்பர் எழுதுறேன். இதை நான் அடிச்சு சொல்லுவேன் 4ஆல் டிவைட் ஆகுதுன்னு. ஏன்னா ஒரு நம்பர் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் 4ஆல் டிவைட் ஆனா போதும், அந்த முழு நம்பரே 4ஆல் டிவைட் ஆயிடும். இங்க நான் ஒரு 1 போடுறேன், இங்க 2 போடுறேன், ஜாலியா போட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணாலும் அது 4ஆல் டிவைட் ஆகும் நம்பர். ஏன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 4. புரியுதா இந்த ரூல்? புரியுதா? எஸ். இது நீங்க நம்ம டீட்டெயிலாக நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் டாபிக்ல சொல்லியிருப்போம். பட் ஒரு சாம்பிள் இங்க கொடுத்துருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் இப்படி இருந்துச்சு, அதை சிம்பிளிஃபை பண்ணி இப்படி ஆகணும். இப்போ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி YZ மட்டும் 4ஆல் டிவைட் ஆனா போதும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். புரியுதா? அப்ப 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் கேட்குறாங்க. அப்ப என்னங்க 12ம் 4ஆல் டிவைட் தான். ஏன்னா 2 டிஜிட். அப்ப நீங்க என்ன இப்போ அல்வா பார்த்துட்டீங்க. ஓகே 4ஆல் டிவைட் ஆக சிம்பிள் பண்ணிட்டீங்க. பட் நிறைய இருக்கே, 2 டிஜிட் நம்பர் நிறைய இருக்கு. 80 நிறைய இருக்கேங்க, இன்னும் நிறைய இருக்கு. 40, 44 இவ்வளோ இருக்கே. எதை நான் சூஸ் பண்றது அப்படின்னா, இப்போதான் நீங்க அல்வா மாதிரியே இருக்கும். அல்வாக்கு மேல ஒரு முந்திரி ஸ்மாலா இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. சரி 5 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 40. வாட் இஸ் த பாசிபிள் y plus z? அப்போ எனக்கு YZ வேணும், அதுக்கு தான் போராடிட்டு இருக்கேன். இந்த வார்த்தை தாங்க அந்த முந்திரி. இதுதான் அந்த முந்திரி. மேக்சிமம் பாசிபிள் அவங்க கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இருக்கிறதுலே மேக்சிமமா எடுக்கணும். எப்படின்னா மேக்சிமம்னா வேல்யூல மேக்சிமம் இல்லை, வேல்யூல மேக்சிமம் பார்த்தா 96 தான் மேக்சிமம் பாசிபிள் 2 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 4. பட் அவங்க கேட்கறது y plus z சேர்த்தா மேக்சிமம். இங்க இது ஒய்யா, இங்க பாருங்க, இது y இது z சேர்த்தா எவ்வளவு வருது? 15 வருதா? ஆப்ஷன்ல 15ம் இருக்கா? பட் மேக்சிமம் 16 ஆன்சரா இருக்கு பாருங்க, மேக்சிமம். அப்ப எப்படி யோசிக்கிறது அப்படின்னா, சிம்பிள். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சிருச்சா? எப்படி ட்ரை பண்றது அப்படின்னா, மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ ஆஃப் YZ டிவிசிபிள் பை 4. ஓகே, ஆனா அவங்க மேக்ஸிமம் பாசிபிள் அப்படின்றது y பிளஸ் Z தான் சொல்றாங்க. y பிளஸ் Z க்கு மேக்ஸிமம் பாசிபிள். அப்ப நல்லா கவனிங்க, yக்கு மேக்ஸிமம் எவ்வளவுங்க போடலாம்? 9 போடலாம், Z-க்கும் 9 போடலாம். பட் இது 4ஆல் டிவைட் ஆகுமா? நெவர். அப்ப சரி, கொஞ்சம் இந்த நம்போதை வந்து 8ஆ மாத்துங்க. 98 4ஆல் டிவைட் ஆகுமா? 2 4s are 8, 4 4s are 16 ஆகாது. சரி, அப்ப இதை மறுபடியும் 8 ஆக்குங்க. 88 4ஆல் டிவைட் ஆகுமா? 2 4s are 8, 2 4s are 8. அப்ப மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ இதுதான் 16. புரியுதா? ஃபர்ஸ்ட் நீங்க 99 மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ 18க்கு செக் பண்ணி பார்த்தீங்க, அது டிவைட் ஆகல. அடுத்து இந்த 9 மட்டும் 8ஆ மாத்தி 17 அட்லீஸ்ட் மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூவா? ஏன்னா ஆப்ஷன்ல 17 இருந்துச்சு, அதுவும் வரல. சரி, இந்த 9ஐயும் 8ஆ மாத்துவோம்னு சொல்லி 8 + 8 16 போட்டேன். அதுக்கு மேல குறைச்சிங்கன்னா அந்த 16 குறைஞ்சிரும். ஓகேவா? இப்போ 84 கூட போடலாம், 84 கூட போடலாம். பட் இந்த 8 + 4 12 தானே வருது. இதெல்லாம் ரஃப் ஒர்க்குங்க, இதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சு கூட போடலாம். ஓகே, எஸ். இப்போ அல்வா இந்த சம்ல வந்து அல்வாவை சாப்பிடுவது எப்படின்னு பார்த்துட்டோம், முந்திரியை வச்சு எப்படி அல்வாவை இன்னும் ஸ்பீடா முடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அவர் தான் அந்த முந்திரி. ஓகே, ஸோ பீக்கா நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் சம் ஓவர். ஓகேங்க, ஜாலியா போயிட்டு இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, தேர்ட் கொஸ்டின். இப்ப ஒரு அதிர்ச்சி கொஸ்டின். இதுல எது அல்வானே தெரியாது. இதுல வந்துங்க பார்த்த உடனே அந்த அல்வாவை கண்டுபிடிக்க முடியாது, நம்ம போடும்போது தான் அந்த அல்வா வந்து தெரியும். சாரி, நம்ம அந்த சம்மை வந்து எடுத்து போடுறோம் இல்லையா, அந்த விதத்துல நம்மளே அல்வாவை உருவாக்கியும். இப்போ பாருங்களேன், நிறைய பேர் அதை படிக்கும்போது டைம் வேஸ்ட் பண்றாங்க. செல்லிங் ப்ரைஸ் ட்ரிபிள்டு, காஸ்ட் ப்ரைஸ் டபுள்டு, ப்ராஃபிட் 65 எப்படி போடுறது, இல்லை ஸ்டெப் வைஸ் போடலாமா, எல்லாமே யோசிப்பாங்க. சிம்பிள் போடுங்க, சிம்பிளா போடுங்க. செல்லிங் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ். அப்ப செல்லிங் ப்ரைஸ் ஒரு நிமிஷம். ஓகே, செல்லிங் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கு, காஸ்ட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கு. சிம்பிளா போடுற விதம் வந்து அல்வா மாதிரி இருக்கணும். கொஷின் அது நார்மலான கொஷின் தான், பட் போடுற விதம் நீங்க அப்படியே ஸ்வீட்டா போடணும். இது பாருங்க, செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆகுது? ட்ரிபிள் ஆகுது, மும்மடங்கு ஆகுது, ட்ரிபிள். காஸ்ட் ப்ரைஸ் என்ன ஆகுது? டபுள் ஆகுது, ட்வைஸ் ஆகுது. இப்போ இதனால என்ன நடக்குது? ப்ராஃபிட் வந்து 65%. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பத்தி எனக்கு தெரியாது சார் அப்படின்றவங்களுக்கு சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன். ப்ராஃபிட்னா என்னன்னா, நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, அதுல ஒரு 20% லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது வந்து காஸ்ட் ப்ரைஸ், நீங்க ஒரு பொருளை வாங்குனீங்கல்ல அந்த விலை. இது செல்லிங் ப்ரைஸ், அதை வித்த விலை செல்லிங் ப்ரைஸ். அப்ப 20% லாபம் கிடைக்குதுன்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னா காஸ்ட் ப்ரைஸை விட 120% இருக்கும். ஒருவேளை 30% லாபம் கிடைச்சதுன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட 130% இருக்கும். இதான் இது வந்து டீட்டெயிலா உங்களுக்கு அந்த டாபிக்ல தான் கிடைக்கும். இப்ப சிம்பிளா அதோட ஜஸ்ட் கொடுத்தாச்சு. ஓகே,
இப்போ என்ன சொல்றாங்க, the profit would become 65%. அப்ப என்ன பண்ணணும், இது எப்பன்னா நார்மல் செல்லிங் பிரைஸ்ல கிடையாது. நார்மல் செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ்ல 65% இப்படி போட்டுடலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா செல்லிங் பிரைஸை ட்ரிபிள் பண்ணி காஸ்ட் பிரைஸை டபுள் பண்ணா அப்பதான் ப்ராஃபிட் 65%. அப்பதான் அந்த ஈக்குவேஷன்ல தான் நீங்க போடணும் 165%. புரியுதா? இந்த ஸ்டெப் புரியுதா? இதுதான் அல்வா ஸ்டெப். இவ்வளோ பெரிய விஷயத்த இந்த மூணு லைனை ஒரு ஈக்குவேஷனா சுருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுலதான் நீங்க அல்வாவா இல்லையான்னு தெரியுது. இல்ல ஒரு ஸ்டெப்பா எடுத்து எழுதுறேன், இல்ல ஏதாவது பண்றேன்னா நோ, அது தப்பு. இப்படி போட்டிங்களா? இப்போ ஓரளவுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாமா, ஐ மீன் கேன்சல்லாம் பண்ணலாமா? எஸ். இப்போ ஒரு ஸ்டெப் இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதே ஸ்டெப்லேயே அல்வானா ஒன்றும் இல்லைங்க, அதே ஸ்டெப்பில் போடணும். முடிஞ்ச வரைக்கும் 165%-ஆ by 100. இப்போ அடிக்கலாமா? இது பாருங்க, அடிக்கிறேன். சிம்பிளாக அடிக்கிறேன். இதெல்லாம் ஜூம் கூட பண்ணிக்கிறேன். அடிக்கிறது நிறைய பேர் டைம் ஆக்குறீங்க, அதுதான் எனக்கு ஏற்றுக்கவே முடியல. இங்கே பாருங்க, கேன்சல் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆக்குறீங்க. சிம்பிள். 1 3 is 3, 5 3s are 15, மீதி 1, 5 3s are 15. முடிஞ்சா? இப்போ 1 2 is 2, 5 2s are 10, 0. 50 50 ஈஸியாக இருக்கா? 5 டேபிள் அடிங்க. 1 11 is 11, சாரி 1 5 is 5 0, 1 5 is 5 1. அவ்வளோதான். இப்படிதான் சிம்பிளாக ஒரே ஸ்டெப்ல கேன்சல் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா எஸ்பி பை சிபி கண்டுபிடிக்கணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே எஸ்பி பை சிபி கண்டுபிடிக்கணும். ஏன்னா வாட் இஸ் த ப்ரெசன்ட் ப்ராஃபிட்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ ப்ரெசன்ட் ப்ராஃபிட்னா என்ன? இப்போ அவங்க கொடுத்த 65% என்பது காஸ்ட் ப்ரைஸை ட்ரிபிள் பண்ணி டபுள் பண்ணி ஏதாவது அந்த அதோடைய அந்த பொசிஷன்லாம் மாற்றி பண்ண ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்னா என்ன? நம்ம அங்கே ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட எவ்வளோ % அதிகம், இதுதான் நார்மல் ப்ராஃபிட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நோட் பண்ணிக்கங்க, செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாகணும். அப்போ தான் தெரியும். எப்படின்னு நான் சொல்கிறேன். கண்டுபிடிங்க. செல்லிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் கீழே வந்துருச்சு. மீதி இப்போ இந்த மாதிரி அடிக்கும்போது கேன்சல் பண்ணும்போது நிறைய வேல்யூஸ் உங்கள் கண்ணில் தெரியும். எதெல்லாம் அடிச்சதோ அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. மீதி என்ன இருக்குது அதை மட்டும் பார்க்கணும். செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் 11/10. ஓகே, எஸ். இப்போ இது எதுக்கு சார் கண்டுபிடிக்க சொன்னீங்க? தேவையில்லாமல் செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி பர்சன்டேஜில் தான் இருக்கும்னா அதுதான் அல்வா. கடைசி ஃபைனல் டச் நம்ம டச்சில் கொடுக்க போகிறோம். பார்த்தே சொல்லலாம் எவ்வளோ % இன்க்ரீஸ். இதுதான் ஈக்குவேஷன் வந்துருச்சு. செல்லிங் ப்ரைஸை ட்ரிபிள் பண்ணாமல் காஸ்ட் ப்ரைஸை டபுள்லாம் பண்ணாமல் நார்மல் காஸ்ட் ப்ரைஸ் நார்மல் செல்லிங் ப்ரைஸில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது. இதை பார்த்தே சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறேன். எப்படிங்க அப்படின்னா சாம்பிள் வேல்யூஸ். காஸ்ட் ப்ரைஸ் 10 ரூபானே வச்சுக்கோங்க, செல்லிங் ப்ரைஸ் 11 ரூபாய். நான் ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோ லாபம் வச்சு விற்கிறேன்? ப்ராஃபிட் பர்சன்ட் தானே கேட்குறாங்க, ப்ரெசன்ட் ப்ராஃபிட் பர்சன்ட் தானே கேட்குறாங்க. அப்போ 10 ரூபா வாங்கி 11 ரூபாய் விற்கிறேன்னா எவ்வளோ ரூபா ப்ராஃபிட்? 1 ரூபா. அப்போ அந்த 1 ரூபான்றது 10 ரூபாயில் எவ்வளோ %? நான் ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபாய் ஏற்றி விற்கிறேன்னா அந்த எவ்வளோ % ஏற்றி விற்கிறேன்? அதான ப்ராஃபிட் பர்சன்டேஜ். 10 ரூபாயில் நல்லா பாருங்க, 10 ரூபாயில் 1 ரூபான்றது 10%. சாரி, எஸ் 10%, கரெக்ட். இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய் ஏற்றினா 10%. அதே மாதிரி 10 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபாய் ஏற்றினாலும் 10% தான். இது உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நல்லா டீட்டெயிலாக படிக்கும்போது உங்களுக்கு பார்த்தே பழகிடும். அவ்வளோதான். அப்போ எவ்வளோ % ப்ராஃபிட்? 10% ப்ராஃபிட் நார்மலாக. ஆன்சர் செக் பண்ணலாமா? எஸ், சிம்பிள். ஆன்சரில் 10 இருக்கா? எஸ். ஸோ நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ இவ்வளோதாங்க. இதுக்கா பயந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கா இந்த சமயம் நம்ம வந்து ஸ்டெப்லாம் போட்டுட்டு இருந்தோம், இந்த சமயம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போனோம் எக்ஸாமில், இல்லை இந்த சமயம் லாஸ்ட் அட்டன் பண்ணோம், இதை விட டஃப்பான சம்மெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தோம், இதை அட்டன் பண்ணலையே, இதுக்கு என்ன டைம் ஆச்சு? சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இந்த ஏரியாலாம் உங்களுக்கு செலவாகுது, இதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸாமில் போட்டால் என்னங்க பண்ணுவீங்க? நீங்களுமே இப்போ அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓகே, செல்லிங் ப்ரைஸ் ட்ரிபிள், காஸ்ட் ப்ரைஸ் டபுள், எவ்வளோ %? 65. அப்போ 165. அப்போ எடுத்த உடனே நீங்கள் கேன்சல்லாம் பண்ணிட்டு எடுத்த உடனே இந்த 11/10க்கு வந்துடுவீங்க, வேற எதையும் யோசிக்க மாட்டீங்க. சரி, அடுத்த கொஸ்டின் அப்படியே அதே வேகத்திலே போகலாம். பாஸ் பண்ணி நோட் பண்ணுவீங்க. ஆன்சர் 10%. எஸ், சூப்பர். இப்போ இது ஒரு வித்தியாசமான அல்வாங்க. இது வந்து கியூட்டான அல்வா, அதாவது குட்டி ஒரு என்ன சொல்றது, பால் அல்வா அப்படின்னு வச்சுக்கலாம். இது பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருக்கு. A11 B C இதுக்கான டைம் ஆக்குறாங்க. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். ஈச் டேர்ம் இன் திஸ் சீக்வன்ஸ் இஸ் ஃபவுண்ட் பை ஆடிங் த சேம் நம்பர். முந்திரி பார்த்துக்கோங்க, சேம் நம்பரை தான் ஆட் பண்றாங்க. இந்த நம்பர் கூட ஆட் பண்ணி இது வருது, இந்த நம்பர் கூட ஆட் பண்ணி இது வருது. பட் எல்லாமே சேம் நம்பர். இது வந்து ஏபிசி நம்பர் சீரிஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நம்பரை ஆட் பண்றாங்க. பட் இதுக்கு நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. A+D. எதுக்குங்க? அவரே பால் அல்வா எடுத்து சாப்பிடலாம்ல, அதை எதுக்கு பகுத்துக்கிட்டு ஈக்குவேஷன்லாம் போட்டா சாப்பிடுவாங்க அல்வாவை? ஸோ மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அலைன்மெண்ட் 1 செகண்ட் செக் பண்ணிக்கிறேன். எஸ், ஓகே. எதுக்கு இதெல்லாம்?
சிம்பிளா பார்த்தே முடிக்கலாம்ல, ஏன்னா சேம் வேல்யூ தானே ஆட் ஆகுதுன்றாங்க. எஸ், அப்ப இதை பார்த்துக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. டு த ப்ரீவியஸ் நம்பர். அப்ப ஏபிசி என்னன்னு கேட்குறாங்க. சி, புரிஞ்சிச்சா? என்ன கேட்குறாங்கன்னு புரிஞ்சிச்சா? இப்போ ஜூம் பண்ணுவோமா? ஜூம் பண்ணி சம்ம முடிச்சு விட்டுருமா? எஸ், எரேசர் எடுத்துக்கிட்டு எக்ஸாம்ல இப்படிதான் இருக்கும். டப்புன்னு பார்த்தவுடன் கண்டுபிடிக்கணும். ஓகே, முந்திரியை பார்த்துட்டீங்களா? சேமா? சேம் நம்பர் தானே ஆட் பண்றாங்க. அப்ப நான் பார்த்துக்கிறேன். எஸ், இப்போ இது கூட சேம் நம்பர், என்ன நம்பர் தெரியல. சரி, இது கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. இது கூட அதே நம்பர் ஆட் பண்ணி அதே நம்பர் இது வந்துருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? 11ல இருந்து 20 வந்திருக்கு இல்லையா? ஏதோ ஒரு நம்பரை ரெகுலரா ஆட் பண்றாங்க இல்லையா? எத்தனை வாட்டி ஆட் பண்றாங்கன்னு பாருங்க. எத்தனை வாட்டினா 11ல இருந்து பி வரத்துக்கு ஒரு வாட்டி ஆட் பண்ணியிருக்காங்க அந்த நம்பரை. அது 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், தெரியல. ஒரு வாட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. அதே நம்பரை பில இருந்து சி வரத்துக்கு இன்னொரு வாட்டி, 2வது வாட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. சில இருந்து 20 வரத்துக்கு 3வது வாட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. சேம் நம்பரை சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதுனால தான் நான் சொல்றேன். அதனால தான் அந்த அல்வா கொஸ்டினா மாறுது. பட் நம்ம மக்கள் வந்து ஓகே இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் போடுறது, ஈக்குவேஷன் போடுறது, இல்லை அந்த டியை கொண்டு வர்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே உங்க கண்ணு முன்னாடி இதான் எழுதணும். 11ல இருந்து 20 எத்தனை வாட்டி ஆட் ஆகுது அந்த நம்பர்? ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி ஏதோ ஒரு நம்பர் ஆட் ஆகி தான் 20 வருது. சி, ஆக்சுவலா என்ன ஆட் ஆயிருக்கு? 9. 11ல இருந்து 20க்கு 9 தான் ஆட் ஆயிருக்கு. ஆனா அந்த 9 வந்து 3 வாட்டி ஸ்பிளிட் ஆகி ஆட் ஆயிருக்கு. அப்ப 9 வந்து 3 வாட்டி ஸ்பிளிட் பண்ணுங்க 9. 3 3 3, ஏன்னா 3 3 சார் 9. அப்ப இதுல இருந்து 3 ஆட் ஆகி இங்க வருது, இதுல இருந்து 3 ஆட் ஆகி இங்க வருது, இதுல இருந்து 3 ஆட் ஆகி வருது. அப்பதான் 9 ஆட் ஆகி 20 வந்துருக்கும். அப்ப இதுக்கு முந்தின நம்பரும் 3 ஆட் ஆகி தான் வந்துருக்கும். அல்வா முடிஞ்சிச்சா? எஸ். அப்ப ஏ என்னவா இருக்கும்? எதுல இருந்து 3 ஆட் ஆனா 11 வரும்? 8. அப்ப ஏவோட வேல்யூ 8. அப்ப சீரிஸ் நம்மளே போட்டுடலாமா? இங்க பாருங்க, 8 11 11 கூட 3 ஆட் பண்ணுங்க, பி. இது ஏ. 3 ஆட் பண்ணா 14, இது பி. பிளஸ் 3 ஆட் பண்ணுங்க 17, இது சி. பிளஸ் 3 ஆட் பண்ணுங்க 20 வந்துருச்சா? அப்ப ஏ 8, பி 14, சி 17. ஏபிசி ஆப்ஷன்ல இருக்கும், போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பால் அல்வா முடிஞ்சிருச்சு. எஸ், நோட் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணி. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்ன அல்வான்னு பார்ப்போம். சி, இது ஒரு மாதிரி வித்தியாசமான அல்வா. சரியா? இது ஒரு மாதிரி வித்தியாசமான அல்வா. இது வந்து ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். எஸ், ட்ரிக்னாமெட்ரி. இது நிறைய பேர் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க, பார்த்துருக்காங்க, சூப்பர். பிகினரா இருக்கீங்க, இல்லை எக்ஸ்பர்ட்டா இருந்தும் நான் ஸ்டெப்லாம் போடுறேன் அப்படின்னா இந்த அல்வா இன்னைக்கு சாப்பிட்றது எப்படி அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆப்ஷன்ஸ் பிரச்சனை இல்லை. ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ல இருந்து நீங்க போடலாம் முடியாது. எல்லா கொஸ்டினும் நீங்க ஃபார்முலா தெரியணும், கான்செப்ட் தெரியணும். இதுல அந்த முந்திரி யாருன்னா இவர் தான். இவரை பார்த்துட்டீங்கன்னா முடிச்சு. சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா எப்பங்க வரும்? முழு டேபிள்ஸ் நம்ம ஃபுல் கான்செப்ட் யூடியூப்லேயே ஓப்பனாக போட்டிருக்கோம். அதில் சைன் தீட்டா காஸ் தீட்டா எப்பங்க சேமா வரும் டேபிளில்? சைன் 0 0. ஓகே, சைன் 30 டிகிரி என்னது, 45 டிகிரி என்னது, 60 டிகிரி என்னது, 90 டிகிரி, இதெல்லாம் படிக்கணும். அதே மாதிரி காஸ் படிக்கணும், டேன் படிக்கணும், எல்லாம் படிக்கணும். இதுல 45 டிகிரியில மட்டும்தான் சைனோட வேல்யூ 1/√2 வரும், காசோட வேல்யூ 1/√2 வரும் இல்லையா? அதனாலதான் tan 45 ரெண்டும் டிவைட் ஆகி 1 ஆகுது. அதெல்லாம் விட்டுருங்க. சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் சேமா இருக்கணும்னா தீட்டா வந்து என்னவா இருக்கணும்? 45 டிகிரியா இருக்கும். அப்ப தீட்டா என்னது? 45 டிகிரி. முடிஞ்சிருச்சா? முந்திரி எடுத்து சாப்பிட்டீங்களா? இப்ப அல்வா சாப்பிட்றேங்க. அவ்வளவுதான். 45 டிகிரி போட்டு சம முடிச்சிடலாமா? அவ்வளவுதான். எஸ், 45 டிகிரி. எஸ், இதெல்லாம் அழிச்சிடலாமா? 45 டிகிரி போட்டு இன்னத்து அழிக்கிற நேரத்தில் போட்டுருப்பீங்க ஒரு சில பேர். ஏன்னா டேன் இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு கவலை. டேன் 45 டிகிரி என்னது? 1 1. அப்ப tan 45 டிகிரி 1னா tan ஸ்கொயர் 45 டிகிரி என்னது? 1 தான். ஏன்னா 1 ஸ்கொயர் 1. அப்ப 2 into 1. ஃபர்ஸ்ட் பார்ட் ரெடி. அடுத்து sin ஸ்கொயர் தீட்டா. இப்பதான் சொன்னேன் தீட்டா வந்து 45 டிகிரி வருது, 1/√2 வரும். அப்ப சைன் தீட்டா என்னது? சைன் 45 டிகிரி என்னது? 1/√2. அப்ப சைன் ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணுங்க, 1/2. அப்ப 1/2 -1. அவ்வளவுதான். இதை பண்ண ஆன்சர். பண்ணலாமா? எஸ். 2 + அரை என்னங்க? ஸோ இது இப்படி பண்ணக்கூடாது. 2 + அரைன்றதை விட ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர்லாம் முடிச்சிருங்க. 2 -1ன்றது 1. மைண்ட்லேயே வந்துருச்சா? 1 1 + அரை 1.5. இப்படி பார்க்கக்கூடாது. 1.5 இப்படியும் எழுதலாம். 3ல் பாதி தான் 1.5 எழுதலாம். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்சட் ஃப்ராக்ஷன். எஸ், ஆன்சர் முடிச்சா? பட் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன இது சைன் தீட்டா காஸ் தீட்டா, அப்போ சப்ஸ்டியூட் அப்போ டேனை வந்து சைன் பை காசா மாற்றணுமா, என்ன இது அப்படின்லாம் யோசிப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி அல்வாக்களை கண்டுபிடிச்சி பார்த்த உடனே கண்டுபிடிச்சோம். இவர் அல்வா இதை அட்டன் பண்ணும், இவர் இதை ஸ்கிப் பண்ணும், ஆஹா இது அடுத்து அப்படின்னு முழு கொஸ்டின் பேப்பரையும் ஃபர்ஸ்ட் பார்த்து ஈஸியானதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க, அட்வான்டேஜ் கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் வச்சு போடுற மாதிரி, இல்லை ஷார்ட்டாக யோசிக்கிற மாதிரிலாம் வைக்கிறாங்க. பட் நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க, இல்லை அதை லென்த்தாக போடுறீங்க.
சரி, இதுக்கெல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் எடுக்கிறது கண்டினியூஸாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் நான் சொல்ல போகிறேன். நம்ம ஒரு குவான்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? நான் எப்படி என்னோட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஓஎன்ஜிசின்ற ஒரு எக்ஸாம் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க், மெட்ராஸ் ஹைகோர்ட், ஓகே, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட், எல்லாம் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இதே டெக்னிக்ஸ், நான் இப்போ ஷார்ட்டாக சொல்கிற அதே டெக்னிக்ஸாக கலெக்ஷனாக ஃபுல் மெத்தட்ஸ், நாட் ஜஸ்ட் ஷார்ட்கட்ஸ், A to Z டாபிக் வைஸ் உங்களுக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிடும். எல்லா எக்ஸாமுக்குமே எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங் எல்லாத்தையுமே தனித்தனியாக குவான்ஸ் கோர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 25% ஆஃபர் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம வந்து யூடியூப்ல வந்து 25K ஃபாலோவர்ஸ் இப்போ தான் ரீச் பண்ணியிருக்கோன்றதுனால அதுக்கு ஒரு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சோம். சார் ஒரு பிப்ரவரி எண்டிங் வரைக்கும் ஒரு 3-4 டேஸ் நம்ம அலைவாக வச்சுருக்கிறோம். ஸோ February 28 உங்களுக்கு இந்த 25% ஆஃபர் முடியுது ஆன் ஆல் கோர்சஸ். நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு செட் ஆகுது. எனக்கு எக்ஸாம் ஓரியன்டான ஷார்ட்கட்ஸ் வேணும், எக்ஸாம் ஹால் அப்ரோச் எனக்கு படிக்கிறது, அதெல்லாம் எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னா சிம்பிள் அந்த டெக்னிக் சொல்லி தரப்போகிறேன். ஏன்னா எனக்கு அது யூஸ் ஆச்சுன்றதுனால தான் சொல்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ். ஒரு பிகினராக இருந்தாலுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்லி இதுலேயுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே சொன்னேன், பட் டீட்டெயிலாக உங்களுக்கு டைப்பாக சொல்லியிருப்பேன். அண்ட் மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸுக்கு தனியாக டஃப் ப்ராப்ளம்ஸை டெய்லி அப்டேட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். டஃப் ப்ராப்ளம்ஸ் கலெக்ஷன் டெய்லி மெயின்டைன் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் இதை மொபைல்லேருந்து வீட்டிலேருந்து ஆன்லைனில் பார்த்துக்கலாம். இது எந்த ஒரு லைவும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் எப்போ உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா நானே டேரெக்டாக உங்களுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு குரூப் இருக்குது, நீங்கள் கேட்குற கொஷினை நானே சால்வ் பண்ணி போடுவேன். ஓகேவா? எஸ். அண்ட் ஸ்டடி பிளானை நீங்கள் எப்படி படிக்கணும், எவ்வளோ நாளில் கவர் பண்ணணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே நம்ம கிட்ட ஸ்டடி பண்ணி தருவோம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எப்படி எடுத்து சால்வ் பண்ணணும் அதுக்கும் தனியாக நம்ம மேக்ஸிமம் கோர்ஸ்லேயே நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் வச்சிருக்கிறோம். இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வர தனியாக டீல் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு என்னென்ன நோட்ஸ் தேவைப்படுதோ நம்ம சொல்லி கொடுத்தது நோட்ஸாக கலெக்ஷனாக உங்களுக்கு ரிவிஷனுக்கு வேணும் அப்படின்னா அதையும் தரோம். அண்ட் நிறைய மெட்டீரியல்ஸ் நம்மளுடைய ஆப்லேயே நோட்ஸில் ஃப்ரீயாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு ஃபுல் யூஸ்ஃபுல் அப்படின்னு போடுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் செய்யறதுக்கு இது வரும். ஸோ குவான்ஸில் உங்களுக்கு ஒரு பயம், சின்ன ஒரு பயமோ இல்லை ஒரு கிளியர் பண்ணுவேன் நான் என் எக்ஸாம் நெருங்குது அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்குன்றதுக்கு தான் நம்ம ஆப்டிடியூட் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணோம். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. நிறைய நம்ம ஒரு கோர்ஸில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், இது ஈஸி, இது பார்த்தே அடிக்கலாம், இல்லை இது வந்து ஃபுல்லாக போட்டு தான் ஆகணும், இதை லாஸ்ட் ஆர்டர் பண்ணுங்கன்னு பிரித்து சொல்லிடும். சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ்.